ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஃபோவி டெக் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பைத்தான். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பைத்தான். பைத்தானில் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பைத்தான் பார்த்தோம். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஒய் பைத்தான் அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக அது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போயிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பைத்தான். நவடேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தான் லேர்ன் பண்றீங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாப், டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் ஜாப் இன் ஐடி, ஆஃப் கேம்பஸ் விஸ் ஆன் கேம்பஸ் விஸ் வாழ்க்கையின் இன்டர்வியூ பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜென்ரலான இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ASP.NET, MVC, பைத்தான், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் பேசிக்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பைத்தான், அதான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் மோர் டிமாண்ட். ஓகேங்களா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பைத்தான் வந்து மோர் டிமாண்ட் இன் ஐடி கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பைத்தான் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பைத்தான் டெவலப்பர் வந்து நிறைய கம்பெனிஸ்ல தேவைப்படுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு, சாஃப்ட்வேர் காம்போனன்ட் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியில் பைத்தான் தான் பேசிக். ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி க்ரூம் ஆகிட்டு இருக்கோ, அதாவது டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிக டெவலப்பர்ஸ் வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ யூடியூப்லாம் இருக்குன்னா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா எந்தெந்த கேட்டகரி பீப்புள் அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க, என்ன டாபிக் அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க, அனலைசிஸ் பண்ணுறது தான் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. டேட்டா சயின்ஸுங்கிறது ஏஐ, எம்எல், இந்த ஒவ்வொரு டேட்டா சயின்ஸ்னு என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ்னு என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, எல்லா டெக்னாலஜியுமே அப்கமிங் ஜென்ரல் வீடியோவில் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கிற ஐடி கம்பெனிஸில் மேக்ஸிமம் பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வேற ஏதாவது ப்ரோக்ராமிங் டெவலப்பர் அப்படின்னா பைத்தான் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலனாலும் நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நோ ஒரிஸ். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பைத்தான் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் மெயின் அட்வான்டேஜ். ஓகேங்களா, இப்போ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான்ஸ் தேவைப்படுதுன்னா நான் இங்கே இருக்கிற கம்பெனிஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஓகேங்களா, கூகுள், இன்டெல், நாசா, பேபால், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், IBM, அமேசான், ஓகேங்களா, அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஊபர். இது மட்டும் இல்லை, இது வந்து டாப் கம்பெனிஸ். இப்போ வந்து என்ன நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், நிறைய ஸ்மால் லெவல் கம்பெனிஸ், ஓகேங்களா, எல்லா கம்பெனிஸுமே வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சார் இப்போ கூகுளுக்கு தான் கூகுள் என்னால் போக முடியுமா, இன்டெல் போக முடியுமா, நாசா போக முடியுமா, இருக்கிற கம்பெனிஸ்லாம் எல்லா கம்பெனிலையும் யூ ஹாவ் மோர் கான்ஃபிடன்ட் யூ கேன். ஓகேங்களா, பட் ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எப்படி போகணும்னா ஃபர்ஸ்ட் சின்ன கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய கம்பெனி அப்படி போனீங்கன்னா நீங்கள் என்ன எடுத்தோடனே சின்ன கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா பேசிக்ல இருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன, சின்ன கம்பெனி தான் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா பர்மிஷனும் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பைத்தானில் டெவலப் பண்ணணும்னு வச்சுங்க, ஹோஸ்ட் பண்ணணும், அதை வந்து லைவ் சர்வரில் போடணும் அப்படின்னா சின்ன கம்பெனியில் தான் உங்களுக்கு லைவ் சர்வர் ஆக்சஸ் தருவாங்க. சின்ன கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ஆக்சஸ் இருக்கும், அட்மின் ஆக்சஸ் இருக்கும். ஸோ சின்ன கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டாப் டு பாட்டம் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எடுத்தோடனே டாப் கம்பெனி போனால் நோ ப்ராப்ளம். டாப் கம்பெனி போனீங்கன்னா ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்காது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஆஸ் பர் மை நாலேஜ், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 இன்டர்வியூஸ் மேலே அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து சின்ன கம்பெனிலேருந்து தான் போனோம். சின்ன கம்பெனிலேருந்து போனால் பேசிக்காக லேர்ன் பண்ணுறது இல்லாமல் இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எஸ் ஏ டெவலப்பரா, எஸ் ஏ வந்து
ஜூனியர் டெவலப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம். மோர் பேசிக் சர்வர் லெவலில் நிறைய ஆக்சஸ் தருவாங்க. சர்வரில் போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங் லெவலில் ஓகே, டிப்ளாய்மெண்ட் லெவலில் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டாப் கம்பெனிஸ். இது இல்லாமல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ், மீடியம் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கேரியர் வித் பைத்தான் என்ன, நீங்கள் பைத்தான் தெரிஞ்சுன்னா கேம் டெவலப்பர் ஆகலாம், வெப் டிசைனர் ஆகலாம், பைத்தான் டெவலப்பர் ஆகலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது மாதிரி நிறைய இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்னா டாப் டு பாட்டம். இப்போ கேம் டெவலப்னா ஏதாவது கேமிங் டெவலப் பண்ணுறதுக்கு, கேமிங் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. வெப் டிசைனிங்க்கு பைத்தான் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் தெரிஞ்சிருந்தா போகலாம். நாட் ஓன்லி பைத்தான், இப்போ நீங்கள் வந்து ஒரு C++, ஜாவா, .NET இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஈஸியாக நார்மலாகவே டெவலப்பர் ஆகலாம். புரியுதுங்களா? பைத்தான் தெரிஞ்சுதான் கேம் டெவலப்பர் ஆகலாம், வெப் டிசைன் ஆகலாம், பைத்தான் டெவலப்பர் ஆகலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டெவலப் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சது அப்படின்னா. ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி இருக்கு. 3D டெக்னாலஜிலாம் இப்போ வந்திருக்கு. 3D டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தான் தெரிஞ்சு இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா என்விரான்மெண்ட் செட்டப் ஃபார் பைத்தான். இப்போ வந்து பைத்தான் என்ன, ஒய் டு லேர்ன் பைத்தான் பார்த்தோம். அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பைத்தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் செட்டப் ஃபார் பைத்தான். இப்போ நீங்கள் வந்து பைத்தான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன என்விரான்மெண்ட்ஸ் தேவை. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் படிக்கணும்னா இப்போ இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இனிமேட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஏன்னா தியரிட்டிக்கலாக படிக்கிறது ப்ராக்டிக்கலாக படிக்கிறது வேறு. தியரிட்டிக்கல்னா ஜஸ்ட் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கதான். இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள் லேப்டாப்பில் கோடு அடிச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா தான் என்ன மிஸ்டேக் வருது, சிண்டாக்ஸ் வைஸாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்க, லாஜிக் வைஸாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே. வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.